ஹாய் மக்கா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா தூத்துக்குடி ட்ரை ஃபிஷ் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஒரு அண்ணன்ட்ட நம்ம பேசுவோம், வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ நேரம்னா இங்கே இந்த ஒர்க்கு பண்ணுவீங்க? இது நாங்கள் அதாவது வந்து 12 மாதமாக எங்களுக்கு ஒர்க்கு தான். அப்படிங்களா? ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீசன் கம்மி. சீசன் கம்மினாக்கா பொருள் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 5ஆம் மாதத்துல அதிகமாக வரும். இப்போ நெத்திலி மட்டும் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நெத்திலி மற்ற இன்னும் பருமீன்கள்லாம் வரும், நிறைய மீன்கள் இதுக்கு கம்பெனிக்கு வரும். அதாவது வந்து முரல், கீரி மீன் சாலைன்னு சொல்லுவோம். கீரி மீன் சாலை, அப்புறம் வந்து இந்த இது முரல் வரும், பிறகு வாழை, எல்லா ஐட்டமும் எல்லா மீன் எல்லா வகையான மீனும் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ சீசன் இல்லை. இப்போ நெத்திலி மட்டும் தான் நம்ம 5ஆவது மாதத்துக்கு அப்புறம். இந்த வேலை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னா? காலையில் 7 மணிக்கு வருமா? சரி. நைட்டு 7 மணி. 24 மணி நேரம். 12 மணி நேரம். 24 மணி நேரம் கிடையாது, 12 மணி நேரம். 12 மணி நேரமும் எங்களுக்கு வேலை தான். இப்போ இந்த கருவாடு நம்ம கிட்ட எப்போ வாங்க வந்தால் கிடைக்கும்? நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு போகும்போது நீங்கள் எப்போ வேணாலும் வந்தால் கிடைக்கும். ஓகே. டைமிங் இருக்கும் இல்லையா? டைமிங்லாம் கிடையாது. எப்போ நம்மகிட்ட இப்போ இந்த காஞ்சிருச்சுன்னு வைங்கலாம். இப்போ இது காஞ்சிருச்சு, 4 மணிக்கு இந்த சரக்கு 4 மணிக்கு ஓகே ஆகிடும். அப்படியா? ஓகே. சரி. நீங்கள் 4 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த சரக்கை நீட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரி சரி சரி. வேற பருமீன் எதுவும் எடுக்கணும் அப்படின்னாக்கா 5ஆம் மாதத்துக்கு மேலே. 5ஆவது மாதத்துக்கு மேலே வரும். மாதத்துக்கு மேலே 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் வந்தீங்கன்னாக்கா என்ன மீன் நினைக்கிறீங்களோ அந்த மீன் எடுத்துக்கலாம். சரி சரி. ஓகேண்ணே. சூப்பர் சூப்பர். வேலை பாருங்க. சரிம்மா, கண்டினியூ பண்ணுங்க. நல்லது 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 நல்லது. ஓகே மக்கா, இப்போ நம்ம அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க எந்த டைம் வந்து நம்மளுக்கு எல்லா சீசன் கருவாடும் கிடைக்கும். பட் நீங்கள் வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே மொத்தமாக வந்து தான் கொடுப்பாங்க. பல்காக தான் வாங்கணும். நீங்கள் 1 kg 2 kgலாம் வந்து வாங்க முடியாது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கருவாடை தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியாக எப்படி காய வைக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல ஒரு தரமான கருவாடை தான் நம்ம கொடுக்குறோம். சும்மா அங்கே இங்கேன்னு மற்ற கீழெல்லாம் போடலை. நல்ல கருவாடு காய வைக்கிறதுக்குன்னே சூப்பராக இடத்துல ஒரு மேட்டு விரித்து அதுக்கு மேலே தான் காய போடுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக தான் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த கம்பெனி எஸ்கே ஃபிஷ் அண்ட் ட்ரை ஃபிஷ்ஷுன்னு. பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்காண்டி லாரியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. வாழைக்கருவாடு பாருங்கள் எப்படி ஜம்முன்னு இருக்கா பிளான்ட்டு. சூப்பராக இருக்கும். எல்லா கருவாடுமே நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் மாசி கருவாடு தூத்துக்குடியில் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது இந்த கருவாடு தான். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இதை வந்து சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.